Hi guys, welcome all to the channel. So, standing and this video is for you. 15th question MCQ in chapter 1 of the மேத்தமெட்டிக்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். ஏ அப்படின்னு ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துட்டாங்க. ஏ இன்ட்டு ஜாயிண்ட் எஃப் ஏ அப்படிங்கிறது இப்படி இருக்கும்னு கேட்டிருக்காங்க. இந்த கே அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறது தான் நமக்கு கண்டுபிடிக்க வேண்டியது. அப்போ ஏ அப்படிங்கிறது நம்மளுடைய கிவன் மேட்ரிக்ஸ் இதுதான். அண்ட் இது நம்ம எதை வச்சு கோரிலேட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து டிட்டர்மினண்ட்டாக கேவை நம்ம காமனாக வெளியே எடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன். நம்மளுக்கு மிச்சம் 1 0 0 1 இருக்கும். 1 0 0 1 அப்படிங்கிறது நம்மளுக்கு ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ். அப்போ டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ இன்ட்டு ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் மாதிரி இருக்குது அப்படின்னா அந்த ஃபார்முலா நம்ம இங்கே எடுத்து எழுதியிருக்கோம். இஸ் ஈக்குவல் டு K0. அதே மாதிரி நம்ம எடுத்துருவோம். டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ அப்படிங்கிறது நமக்கு எது மாதிரி இருக்குது, கே மாதிரி இருக்குது அப்படிங்கிறது நமக்கு என்ன ஆயிடுச்சு, தெரிஞ்சிருச்சு. இப்போ டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ நம்ம கண்டுபிடிக்கிறோம். டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ அப்படிங்கிறது இதுக்கு டிட்டர்மினன்ட் கண்டுபிடிச்சோம் அப்படின்னா காஸ் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா அப்படிங்கிறது 1. இது வந்து நமக்கு டிக்னாமெட்ரிக் ரேஷியோ. இப்போ கேயோட வேல்யூ என்ன, 1. அது என்ன, கே இஸ் ஈக்குவல் டு 1 கொடுத்துட்டிங்கன்னா இந்த இதுபடி டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு கேன்னு கண்டுபிடிச்சிருக்கோமா.